இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. இது சாதாரண தாயத்து கிடையாது. இது பாபா கொடுத்த தாயத்தை. 10 வருஷமா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீங்க நிம்மதியா இருக்கீங்கன்னா அது பாபா கொடுத்த இந்த தாயத்தோட மகிமையாலதான். ஹேமா, அர்ஜுன் எங்க? உன் செல்ல புள்ளைய கூப்பிடு. நீ எதுக்கு ஃபோன் பண்ணன்னு எனக்கு தெரியுமா? பாட்டி கேட்டிருப்பாங்க, அதனால பயந்து போய் ஃபோன் பண்ணிருக்க. கண்டிப்பா வரேன். அது வரைக்கும் ஏதாவது சமாளிச்சுக்கோ. தீய சக்திகள் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி அந்த நாகராணியை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த. ஆனா என்னோட சக்தியை எந்த சக்தியால முறியடிக்க முடியும்? நான் போட்ட கட்டுப்பாடு இப்படி சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்குன்னா அந்த நாகராணி விடுதலை ஆயிட்டான் அர்த்தம். அது எப்படி சாத்தியம்? பழி உணர்ச்சியோடு இருக்கிற அந்த இச்சாதாரி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அவ விடுதலை ஆகிட்டான். இனிமே சும்மா இருக்க மாட்டான். கடைசியில என் தவத்துக்கு பலன் கொடுத்தீங்களே ஈஸ்வரா. காலத்துக்கு இறக்கம் வந்தா அதுக்கப்புறம் நல்லது மட்டும்தான் நடக்குமா? உனக்கு எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் அது பத்தாதுன்னு எனக்கு தெரியும். மொத்தத்துல நீங்க என்ன கைவிடல. நாகமணியை தேடி கண்டுபிடிக்கிறேன். எங்க அம்மாவுக்கு நான் உயிர் கொடுக்கிறேன். எங்க அப்பாவை கொன்னு நாகமணியை திருடிட்டு போன கெட்டவங்களோட வம்சத்தை ஒட்டியோட நாசமாக்குறேன். அவங்கள நான் நாசம் பண்ண உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஈஸ்வரன்.
பல விஷயங்கள் மாறி போயிருக்கும். ஆனா நீ மட்டும் மாறவே இல்ல அமிர்தா. அப்படின்னா உன்னோட வயசும் அதிகமாகல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ இப்பவும் அப்படியே தான் இருக்க. நாகலோகத்துக்கு சொந்தமான அந்த நாகமணிய தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பு உனக்கு இருக்கு. சரி சித்தி, என் பழைய உணர்ச்சி இன்னும் அடங்கல. அந்த கெட்டவங்க வம்சத்தை நாசமாக்காம நான் விட மாட்டேன். ஜெய் மகாகாளி. அமிர்தா, அமிர்தா, என்ன ஆச்சு சித்தி? ஏன் உங்க குரல்ல பயம் இருக்கு? அந்த பைரவா இங்க வந்துட்டு இருக்கான். நீ இங்க இருந்து சீக்கிரம் போயிடு அமிர்தா. இல்ல, அவனை பலி வாங்கிட்டு நான் போறேன். அந்த பைரவன் 10 வருஷமா என்ன கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தான். அப்படின்னா நம்ம எதிரிக்கு உதவுற அவனும் நமக்கு எதிரி தானே. அவனோட சாவ கண்ணால பாத்துட்டு போறேன். வேண்டாம் அமிர்தா. நீ எப்படி சிவனை நினைச்சு 10 வருஷமா தவம் இருந்து சக்திகள் அடைஞ்சிருக்கியோ அதே மாதிரி அந்த பைரவனும் சக்திகள் அடைஞ்சிருக்கான். நீ முதல்ல கிளம்பு. அவனுக்கு இன்னும் ஆயுசு இருக்கு. அவனுடைய பாவங்கள் இன்னும் நிறையவே இல்லை. நேரத்தை வீணாக்காத அமிர்தா. சிவனே உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரு. நீ இங்க இருந்து போயிடு அமிர்தா. பைரவனை பழி வாங்குறத விட நமக்கு நாகமணி தான் முக்கியம். புரிஞ்சுக்கோ. உனக்கு உங்க அம்மாவோட உயிர் தான் முக்கியம். ஜெய் மகாகாளி. எங்க போன அந்த ராஜநாகம்? இங்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல அவ தப்பிக்க முடியாது. எங்க போன? ஜெய் மகாகாளி. स्वर्णोदय दीप्तिम् अखिल भुवन चैतन्य प्रसारम् कालगमन सत्कारण धीरं तं नमामि ग्रहनायक सूर्यम् अमृत किरण रसरम्य प्रवाहं ललित ललित எங்க போன அவ? அந்த நாகராணி எங்கிட்ட இருந்து எங்க ஓடி ஓடிரா?
என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் அலர்ன? என்னாச்சு அர்ஜுன் சொல்லு. அர்ஜுன், நீ எதுவும் பேசாம இப்படியே உட்கார்ந்திருந்தா என் பயம் அதிகமாகுதுடா. ஏன் திடீர்னு அலர்ன? என்னாச்சு? பாட்டி கனவு வந்தது பாட்டி. வருஷா வருஷம் ஹோமத்துக்கு முன்னாடி ஒரு கனவு வருமே, அதே கனவு தானே? ஏற்கனவே உனக்கு சர்ப்ப தோஷம் வேற இருக்கு. ஆனா இந்த வாட்டி வந்த கனவு கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. இத்தனை வருஷமா கனவுல ஒரு பொண்ணு வர மாதிரி தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு பாம்பா மாறி போற மாதிரி தெரியும். ஆனா இந்த தடவை ஒரு நாகப்பாம்பு வந்து என்னை கடிச்சிருச்சு பாட்டி. இப்படி காலையில வந்திருக்கே கனவு, இதுக்குதான் உன்னை ஜாகிரதையா இருன்னு சொல்லியிருக்க. கண்ட கண்ட நேரத்துல எல்லா இடத்துக்கும் போகாத. சில இடங்கள் எல்லாம் பாதுகாப்பானதில்ல. எதுக்கு எமோஷனல் ஆகுறீங்க பாட்டி? கனவு வந்தா அதை நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆனா இந்த வாட்டி பாம்பு வந்து கடிச்சிருச்சுல்ல, அதான் தூக்கத்துல அலறிட்டேன். கனவெல்லாம் நனவாகுமா பாட்டி? இப்போ கரண் எப்பவுமே கனவு காண்டுகிட்டே இருப்பான். அப்படியே அவன் இந்தியன் டீம் கிரிக்கெட் கேப்டன் மாதிரியும் வேர்ல்ட் கப் ஜெயிச்ச மாதிரியும். என்ன அதெல்லாம் நிஜமாயிடுச்சா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. காலையில காண்ற கனவு நிஜமாகும்னு நான் நம்ப மாட்டேன். அதுக்கு பயப்படவும் மாட்டேன். கனவுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா பாட்டி? அப்படி இல்ல அர்ஜுன். உன் ஜாதகத்துல சர்ப்பதோஷம் இருக்கு. உன் கனவுல பாம்பா வருது. இப்போ பாம்பு கடிச்ச மாதிரியே கனவு. பயம் வரத்தானே செய்யும். பாட்டி, நீ இன்னும் 1948ல தான் இருக்க. நிலவுக்கும் செவ்வாய்க்கும் மனுஷன் போயிட்டு வந்துட்டான். செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. 20 வருஷம் அங்க சைட் வாங்கி வீடு கூட கட்டிடலாம். நீங்க என்னடானா ஜாதகம் கிரகம்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் அதை மதிக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு சரியான ஒரு பதில நீ வச்சிருப்ப. லைஃப் ஆகட்டும் வார்த்தையாகட்டும் ரெண்டுத்துக்குமே ஒரு லாஜிக் இருக்கணும் பாட்டி. சரி, நீ சொன்னது சரியாவே இருக்கட்டும். போடா தங்கம், போய் குளிச்சுட்டு சுத்தமான துணி போட்டுட்டு வா. இது உனக்காகவே செய்யற ஹோமண்டா. ஹோமத்துல நீதான் உட்காரணும், அது முக்கியம். சரி பாட்டி, சரி, இதோ வரேன். அம்மா, சொல்லு அர்ஜுன். லவ் யூ. இவ்வளவு நேரம் உன் முகத்துல சிரிப்பே இல்ல. இப்பதான் அந்த சிரிப்பு கொஞ்சம் தெரியுது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். அப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங் அர்ஜுன். சீக்கிரம் குளிச்சுட்டு ஹோமத்துல வந்து உட்காரு. பாட்டி, கனவுல வர பாம்பு கடிக்காது. ப்ளீஸ் சிரிங்க. ப்ளீஸ் பாட்டி. சூப்பர். உங்க சிரிப்புக்காகவே ரெடி ஆயிட்டு வரேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரணும். உன்னையும் தாண்டா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. அர்ஜுன், கடவுளையும் ஜாதகத்தையும் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? இது தினமும் வர கனவு தானா? கனவுல வர அந்த பொண்ணு எப்படி இருப்பா தெரியுமா? முகத்தை பார்த்தது இல்ல. அவ அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பான். அதை பார்க்கவே மனசுக்குள்ள ஒரு ஆர்வம். அது ஒரு மாதிரியான ஃபீலிங்னா. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, காளிதாசன் உயிரோட இருந்திருந்தாலும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு என் ஃபீலிங்கையும் அந்த பொண்ணையும் வர்ணிக்கிறதுக்கு. அப்பனா அவளை பிரம்மன் மட்டும் படைச்சிருக்க மாட்டான், விஷ்ணு சிவன் எல்லாம் சேர்ந்து படைச்சிருப்பாங்க. ஐ மீன் மும்மூர்த்திகளும் சேர்ந்து படைச்சிருப்பாங்க. அர்ஜுன், தினம் கனவுல வர பொண்ணு முகத்தை காட்ட மாட்டாளா? அப்ப நிச்சயமா ஏதாவது மாயா இருப்பான், உனக்கு கிடைக்கவே மாட்டான். தினமும் இதே கனவு வரணும்னு ஆசைப்படுறாத. அண்ணி, லைஃப்ல சில விஷயங்கள் கிடைச்சாலும் கிடைக்காத மாதிரியே இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கலனாலும் கிடைச்ச திருப்தி இருக்கும். உங்களுக்கு ஒரு லாஜிக் சொல்லவா அண்ணி? கனவுங்கிறது வெள்ளை பேப்பர் மாதிரி. நமக்கு தேவைப்பட்டதை அதில் எழுதிக்கலாம். என் கனவுல நடந்து போனவ திடீர்னு என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கலாம்.
நம்ம வீட்டுக்குள்ள. கோலம் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கட்டுப்பாட்டுல இருந்து ஒரு வழியா விடுதலை ஆயிட்டேன். நாகமணிய நான் எங்கேன்னு போய் தேடுறது? நாகமணி கிடைக்கணும்னா மனுஷங்களோட உலகத்துக்கு நீ போய் ஆகணும் அமிர்தா. இனிமே நீ அவங்கள ஒருத்தியாதான் வாழணும். அவங்க கூட சேர்ந்து அவங்கள மாதிரியே இருக்கணும். மனுஷங்க உலகத்துக்கா? அவங்களாலதான் இவ்வளவு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுமா? வேற வழி இல்ல அமிர்தா. நாகமணி உன் கைக்கு வந்து சேரணும். உங்க அம்மா உயிரோட வரணும். அதுக்காக நீ மனுஷங்களோட உலகத்துக்கு போறதை தவிர வேற வழியே இல்ல. அந்த கெட்டவங்க நாகமணிய கையில எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்ப எங்க இருக்காங்க அவங்க? அவங்க எங்க இருக்காங்கன்னு சரியா என்னால சொல்ல முடியல. ஆனா இந்த விஷயத்துல நான் உனக்கு உதவி செய்யறேன். துர்காபுரங்கிற ஊருக்கு நீ உடனே போய் ஆகணும். அந்த துர்காபுரத்துல பரமேஸ்வரனோட கோவில் இருக்கு. அந்த இடத்துக்கு நீ போனா அந்த பரமேஸ்வரனே உனக்கு சரியான இடத்தை காட்டுவாரு. உன்னுடைய எதிரிகள் எங்க இருக்காங்க, அந்த நாகமணி எங்க இருக்குன்னு அந்த பரமேஸ்வரனோட கோவில்ல நீ இருக்கும்போதே உனக்கு தெரியும். போயிட்டு வா அமிர்தா, போ. யாரு செய்வாங்க இதெல்லாம்? இன்னும் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கொடுத்தா புரோகிதரே இதெல்லாம் செய்ய போறாரு. இந்த வீட்ல நான் தான் எல்லாமே செய்யணும். எனக்கு உதவ கூட யாரும் வரமாட்டாங்க. எல்லாம் பாட்டியோட உத்தரவு. தோஷமா தோஷம் எல்லாம் எடுத்து. அத்தை, ஹோமத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டியாமா? கொஞ்ச நேரத்துல புரோகிதர் வந்துருவாரு. என்னம்மா இது, காலையில இருந்து இவ்வளவு வேலை தான் செஞ்சிருக்கியா? சரி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வெளியில போய் தண்ணி வை. புரோகிதர் வரும்போது கால் கழுவணும். போ போ போ. ராஜண்ணா, வெளியில ஒரு பக்கெட் தண்ணி வைங்க, புரோகிதர் வந்துருவாரு. வேண்டாம் ராஜண்ணா. சித்ரா, இன்னைக்கு வீட்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் லீவ். எதுக்கு அத்தை? நாகத்துக்கு ஹோமம் பண்றதால அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் நாம தான் செய்யணும். அத்தை 10 வருஷமா மடியோட எல்லா வேலைகளும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன வேலையை கூட வேலைக்காரங்களை வச்சு செய்யக்கூடாதுன்னு அத்தை சொல்லிருக்காங்க. போ, நீயே போய் பக்கெட்ல தண்ணி வை. அதான் பாட்டி இப்ப வீட்ல இல்லையே, ராஜனை கொண்டு போய் வைக்கட்டும். பாட்டி பல தடவை சொல்லிருக்காங்க, தண்ணிக்கு தோஷம் எல்லாம் கிடையாது. குடிக்கிற தண்ணிக்கு தான் தோஷம் இல்லைன்னு நான் சொன்னேன். இந்த வீட்டுக்கு நாகதோஷம் இருக்கு. சர்ப்பசாந்தி தோஷம்னா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பாம்புகள் எல்லாமே தெய்வங்கள். இத பார், உன்னால முடிஞ்சா நீ செய், இல்லைன்னா நான் செஞ்சுக்கிறேன். இந்த அளவுக்கு அலட்சியமும் சோம்பேறித்தனமும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்க கூடாது. இன்னைக்கு நடக்க போற பூஜைக்கு எந்த தடங்களும் இருக்கவே கூடாது. சொல்றது புரியுதா? பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா சர்வசாந்தி ஹோமத்தை பாக்குறேன். ஆமா அத்தை, இதானே அவளுக்கு முதல் வருஷம். போக போக ஒவ்வொரு விஷயமா அவ கத்துப்பா. விடுங்க. பூஜைக்கு சர்ப்பசாந்தி ஹோமத்துக்கும் எந்த தடங்களும் வரக்கூடாது. மனசுல பக்தியோட அதை செய்யணும். சர்ப்பசாந்தி ஹோமத்துல எந்த விக்னங்களும் வரக்கூடாது. ஜெய் மகாகாளி. பாபா, உள்ள வாங்க பாபா, வாங்க. ஜெய் மகாகாளி. வாங்க பாபா, உட்காருங்க. அத்தை, அவரை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. நான் ரூமுக்கு போகவா? கொஞ்ச நேரம் சும்மாரு, அவர் காதுல விழப்போகுது. உங்களை பாதுகாக்கிறதுக்காக மறுபடியும் வந்திருக்க.
இன்னையிலிருந்து உங்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சாச்சு. உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. யமகண்ட காலம் ஆரம்பிச்சாச்சு.